அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பூக்களையுமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா பொங்கல் அப்படிங்கிறதுனால சாமிக்கு பூ வைக்கிறதுக்காக தான் நாங்கள் பூக்கள் கொடுக்க வந்திருக்கோம். எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு படத்துக்கு போடலாம். நிறைய பூக்கள் இருந்தது, நாங்கள் ஆல்ரெடி பறிச்சிட்டோம் வேறு. மீதி கொஞ்சமாக இருந்ததை மட்டும் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஜா செடியில் எப்பயுமே வந்து ஒரு இலை விட்டு நம்ம கட் பண்ணோன்னா அடுத்தடுத்து நிறைய பூக்கள் கிடைக்கும். அதனால் நாங்கள் எப்பயுமே அப்படி தான் கட் பண்ணுறது. அடுத்தது சங்குப்பூ. நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம மாடி தோட்டத்தை ஆல்ரெடி. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொட்டியில் இருக்கிறதுலாம் பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு போட்டுக்கலாம். ஏன்னா பொங்கல் அதுவும் நிறைய விலை விற்கிது பூக்கள். ஒரு முழமே ரூ. 100 150 அப்படி சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பூக்களே நம்ம சாமி படத்துக்கு போடலாம். இந்த பூ வந்து அழகுக்காக தான் வச்சுருக்கேன், சாமி படத்துக்கெலாம் போடுறது கிடையாது. மார்னிங் க்ளோரி. நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு ரோஜா பார்க்கலாம். ஈவினிங் ஆனதும் சூப்பராக கருப்பாகிடுது. அதுக்கு அடுத்தது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய பன்னீர் ரோஸ் தான். இன்றைக்கி தான் ஒன்று பூத்துருக்கு. இத்தனை நாளாக வந்து பூக்களை மொக்காக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இவங்களையும் பறிச்சிக்கலாம். நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடி வெட்டுக்கிளி வந்து அவங்க கடிச்சு வச்சுட்டாங்க. அடுத்தது செம்பருத்தி பூக்கள்லாம் பறிச்சிக்கலாம். பனி இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நமக்கு பூக்கள் கிடைக்குது. அடுத்தடுத்து இந்த அளவுக்கு பூக்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க போனால் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். ஏன்னா எங்கள் சைடு ரொம்ப வறட்சி. தண்ணி எவ்வளோ தான் நம்ம கொடுத்தாலுமே பூக்கள் குறைவாக தான் இருக்கும். 2 வெள்ளை கலர் செம்பருத்தியும் பூத்துருக்கு. அடுத்தது அலரி பறிச்சிக்கலாம். இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம தோட்டத்து பூக்கள். இன்னும் வந்து டிசம்பர் பூலாம் உள்ளே இருக்குது. டிசம்பர் பூ, சாமந்தி பூ அதெல்லாம் இருக்குது. நான் பறித்தேன், ஆனால் இதில் வைக்க மறந்துட்டோம் வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.